கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்கள் உண்ணாவிரதமும் இன்று மேற்கொண்டு வருகிறார்கள். ஒக்கநாடு, கீழையூர், ஒரத்தநாடு, கும்பகோணம் உள்ளிட்ட இடங்களிலும் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். திருப்பூரிலும் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேபோல் மதுரை, விழுப்புரம், காஞ்சிபுரம், அரியலூர், திருவாரூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் போராட்டங்கள் நடத்தப்பட்டன. இலங்கை அரசு கண்டித்து அமெரிக்கா ஐநாவது தீர்மானம் கொண்டு வந்த தீர்மானம் வலுவான இல்லதுனால இங்குள்ள இந்தியா அந்த வேற புது தீர்மானம் கொண்டு வரணும். அதே மாதிரி இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கல்லூரியிலும் நடக்கிற போராட்டத்துக்கு நாங்க ஆதரவா இருக்கோம். திருச்சி சட்டக்கல்லூரி மாணவர்களின் போராட்டம் இன்று 8வது நாளை எட்டியுள்ளது. பல தனியார் கல்லூரிகளில் சேர்ந்த மாணவர்கள் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து பேரணியாக சென்று ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மேலும் தமிழீழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பின் சார்பில் இன்று திருச்சி முழுவதும் 10க்கும் மேற்பட்ட மத்திய அரசு அலுவலகங்கள் முற்றுகையிடப்பட்டன. திருச்சியில் இன்று மாணவர்கள் அவர்களுடைய போராட்டத்தை அடுத்த கட்டத்தை நோக்கி கொண்டு சென்றனர். முக்கியமாக இன்று தொடர் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். பொதுமக்களின் ஆதரவை திரட்டுவதற்காக திருச்சியின் முக்கிய பகுதியில் அவர்கள் இன்று விழிப்புணர்வு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து திருச்சியில் சிறுகாம்பூர் பகுதி மற்றும் அரியலூர், டால்மியா, கள்ளக்குடி பகுதியில் பொதுமக்கள் உண்ணாவிரதத்தில் மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்களுடைய ஆதரவை அடுத்த கட்டமாக மாணவர்கள் திரட்டி வருகிறார்கள். அதனுடன் இன்று மாணவர்கள் முக்கியமாக இது தொடர்பாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு ஒன்றையும் அளித்துள்ளனர். தமிழகம் மட்டுமின்றி புதுச்சேரியிலும் இலங்கைக்கு எதிரான மாணவர் போராட்டம் வலுவடைந்து வருகிறது. அங்கு கடந்த ஒரு வார காலமாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். அங்குள்ள யுனெஸ்கோ கட்டிடத்தில் சார்க் நாடுகளின் கொடிகள் அடங்கிய பலகைகளில் இருந்த இலங்கை கொடியை அகற்றி மாணவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை காட்டினர். புதுச்சேரி அரசு பொறியியல் கல்லூரி மாணவர்கள் 50 பேர் இன்று 2வது நாளாக தங்களுடைய உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வருகிறார்கள். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் கார்த்திகா. சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகள் வரவிருக்கின்றன. குறிப்பாக முறிந்த உறவு, முடிவுக்கு வந்த கூட்டணி, விலகல் விவரம். விலகாமல் இணைந்திருக்கும் Coffee? Who pays? Lose the pays. Come on. Let's go. இவர்களது உண்ணாவிரத போராட்டத்திற்கு லண்டனில் உள்ள இலங்கை தமிழர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர். லண்டனில் உள்ள ஈழத் தமிழர்களை திரட்டி போராட்டம் நடத்தவும் இவர்கள் திட்டமிட்டுள்ளனர். ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவர இருக்கும் தீர்மானத்திற்கான வாக்கெடுப்பிற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கின்றன. இந்நிலையில் அமெரிக்கா வெளியிட்டிருக்கும் இறுதி வரைவு அறிக்கை நீர்த்துப் போக செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இதுகுறித்து ஜெனீவாவில் இருக்கும் நமது செய்தியாளர் முரளியுடன் பேசலாம். முரளி, அமெரிக்காவின் இறுதி வரைவு அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது நாம் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் தான். முந்தைய வரைவில் ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை கமிஷனுக்கான ஆணையர் நவநீதம் பிள்ளை தன்னுடைய அறிக்கையில் சில வாசகங்களை குறிப்பிட்டிருந்தார். இலங்கையில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து சுதந்திரமான நம்பகத்தன்மையுடன் கூடிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அவை ஆபரேட்டிவ் போர்ஷனில் இடம்பெற்றிருந்தது. தற்போது அந்த வாசகம் முன்னுரை பகுதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னொரு விஷயம், குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த திருத்தப்பட்ட தீர்மானத்தில் இருக்கிறது என்ன என்று பார்த்தோமானால், இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு இலங்கையில் என்னவெல்லாம் நடந்தது என்பது குறித்து 24வது கூட்டத்தொடரில் வாய்மொழியாக விவாதிக்க வேண்டும். பிறகு 25வது கூட்டத்தொடரில் இது குறித்து விவாதத்திற்கு அதனை உட்படுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் என்று கேட்டால், அதிகாரப்பூர்வமாக அமெரிக்கா இலங்கை விவகாரத்தை தொடர்ந்து கவனிக்கப் போகிறது என்பதனையே இது சுட்டிக்காட்டுகிறது. தற்போது நடந்து கொண்டிருப்பது 22வது கூட்டத்தொடர். பிறகு ஜூனில் 23, நவம்பரில் 24, மார்ச்சில் 25 என்று நடக்கும். ஆக 24, 25 ஆகிய 2 கூட்டத்தொடர்களிலும் அமெரிக்காவின் முக்கியமான ஒரு விஷயமாக இலங்கை பிரச்சனை இருக்கப் போகிறது. அது இந்த விவகாரத்தை தொடர்ந்து சர்வதேச அரங்கில் செயல்பட வைக்கும். அது இலங்கைக்கு ஒரு பெரிய நெருக்கடியை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். மென்மையாக்கப்பட்டிருப்பது என்பது உண்மைதான். பல்வேறு விஷயங்களில் இலங்கையை அர்ஜ் என்று கூறியிருப்பது என்கரேஜஸ் என்று மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் வேறு சில கருத்துக்களும் நிலவுகின்றன. இரண்டாவது பாயிண்டாக சொல்லப்பட்டிருப்பதில் இன்கிரெடிபிள்
இன்வெஸ்டிகேஷன் தேவை, அதை இலங்கை தான் செய்ய வேண்டும் என்றாலும் கூட அந்த வாசகம் மிக முக்கியமானது என்று பலர் கருதுகிறார்கள். தற்போது நம்முடன் பிரான்சிலிருந்து செயல்படும் தமிழர் மனித உரிமை மையத்தைச் சேர்ந்த SV கிருபாகரன் இருக்கிறார். அவரிடமும் இந்த அறிக்கை மாற்றப்பட்டிருப்பதை எப்படி பார்க்கிறீர்கள் என்று கேட்கலாம். ஐயா வணக்கம். தற்போது இந்த அறிக்கை மாற்றப்பட்டிருப்பது மிகவும் மென்மையாக்கப்பட்டிருப்பதாகவே பலரும் கருதுகிறார்கள். நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உண்மையில் நீங்கள் சொல்வது போல மென்மையாக்கப்பட்டிருக்கின்றது. இது நிச்சயமாக ஸ்ரீலங்காவுக்கு மட்டும் இந்த சபையில் நடக்கும் விடயம் அல்ல. ஒவ்வொரு பரிந்துரைகள், அதாவது ரெசல்யூஷனில் எந்த நாடாக இருந்தாலும் ஒரு ஒரிஜினலாக கொண்ட பெறும் ரெசல்யூஷன் அங்கு வாக்களிப்புக்கு செல்வது இல்லை. எப்பொழுதும் வாக்களிக்க செல்லும் நாடுகள் தமக்கு விரும்பிய மாதிரி இவற்றை மாற்றச் சொல்லி வேண்டிக்கோள் விடுவதும், அதை கொண்டு வருபவர்கள் தமக்கு வாக்கு கூடுதலாக தேவை என்றால் அதை மாற்றுவதும் வளமையாக இருந்து வருகின்றது. ஆகையால் இது நாங்கள் பலர் புதுமையாக பார்ப்பதனுடைய நோக்கம். ஸ்ரீலங்கா விடயத்தில் இதுதான் இரண்டாவதாக ஒரு ரெசல்யூஷன் மட்டுமல்ல, ஆசிய பிராந்தியத்தை பொறுத்தவரையில் இப்படியாக வந்த காரணத்தினால் நாங்கள் இந்த மாற்றங்களை பெரிதாக பார்க்கின்றோம். இந்த மாற்றங்களை பார்க்கும் பொழுது ஒரு மத்திய ரெசல்யூஷனுடன் ஒப்பிடும் பொழுது இது ஒரு பெரிய மாற்றங்கள் அல்ல. நீங்களே ஏற்கனவே விளங்கப்படுத்தினீங்கள். ஏர்ஜ் என்ற சொல்லுக்கு பதிலாக என்கரேஜ் என்றும், மற்ற சில பந்திகளில் சில மாற்றங்கள், சொற்பதங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றதை ஒழிய அதனுடைய உண்மையான அடித்தளங்கள் அங்கு பார்க்கும் பொழுது பெரித மாற்றங்கள் கொன்றவில்லை. அடுத்தபடியாக நான் சொல்வேன், ஏதோ ஒரு விதத்தில் இந்த மனித உரிமை சபையால் ஒரு வருடத்தில் இரண்டாவது ஒரு கண்டன பிரேரணை ஸ்ரீலங்கா மீது வருவது ஒரு நல்ல விடயம். இதை நாங்கள் ஒரு பாசிட்டிவாக பார்க்க வேண்டும். நிச்சயமாக எனக்கு தெரியும் பலருக்கு இது புரியாது. நான் உங்களுடைய தொலைக்காட்சியில் ஏற்கனவே சொல்லியுள்ளேன், ஜானை பசிக்கு சோழ பொறி போலத்தான் இந்த ரெசல்யூஷன் இனிமேல் வந்தாலும் வரும். ஆனால் இது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பாசிட்டிவான விடயம் என்றுதான் நம்மால் பார்க்க முடியும். இந்தியாவில் நடந்து வரும் போராட்டங்கள், குறிப்பாக தமிழகத்தில் போராட்டங்கள் உச்சகட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் இந்தியா இனிமேல் கடுமையான திருத்தங்களை செய்ய வேண்டும், செய்வதற்கான கால அவகாசம் என்று கூறப்பட்டு வருகிறது. இனிமேல் கடுமையான திருத்தங்கள் செய்யப்படும் என்று கருதுகிறீர்களா? அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? உண்மையில் நான் இதை மற்றபடியாக பார்க்கின்றேன். என்னவென்றால், புதன்கிழமையோ அல்லது வியாழக்கிழமை காலை மீது வாக்களிப்புக்கு செல்லும் பொழுது சில வேளைகளில் இப்போ உள்ள நிலைமையே சில வேளை மாற்றம் அடையலாம். அதற்காக இதில் இன்னும் கடுமையாக கொண்டு வருவதற்கு சந்தர்ப்பம் மிக மிக குறைவு. காரணம், வாக்களிக்க ஓம்பட்ட நாடுகள் இதை முழுதாக மாற்றும் பொழுது சில நாடுகள் வாக்களிப்பதில் பின்தங்குவார்கள். ஆகையால் இறுதி நேரத்தில் அப்படியாக செய்வார்களா அல்லது இன்னும் இதனுடைய தாக்கம் குறையுமா என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போது திமுக மத்திய அமைச்சரவையிலிருந்து விலகி இருக்கிறது. கடுமையான வாசகங்கள் இடம்பெற வேண்டும், பொது விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும், போர்க்குற்றம் இது போன்ற வாசகங்களை எல்லாம் இடம்பெற செய்ய வேண்டும் என்று கேட்டு அது நிகழாத நிலையில் திமுக வெளியேறி இருக்கிறது. திமுக உள்ளேயே இருந்திருந்தால் இந்திய அரசுக்கு தொடர்ந்து ஒரு அழுத்தத்தை கொடுத்திருக்கலாம் என்று ஒரு கருத்தும் இருக்கிறது. நீங்கள் தமிழகத்தில் நடக்கும் இம்மாதிரியான அரசியல் நிகழ்வுகளை இந்த பிரச்சனையோடு பொருத்தி பார்க்கும்போது என்ன நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக தமிழகத்தில் நடைபெறும் போராட்டங்கள் இவற்றை நாம் ஆதரிக்கின்றோம். அது நல்ல விடயம், மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக. ஆனால் இங்கு நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும். என்னவென்றால், இந்த அடிப்படையில் நீங்களே ஏற்கனவே கூறியிருக்கிறீர்கள் முரளி, இந்த விடயத்தில் அமெரிக்கா தொடர்ந்து வேலை செய்ய போகின்றது. 24வது 25வது கூட்டத்தொடரில் வேறு வேறு விடயங்கள் நடக்கப் போகின்றது. ஆகையால் திமுக இந்த அரசிலிருந்து விலகியதோ, அங்கு நடக்கும் போராட்டங்களோ எதிர்வரும் மனித உரிமை சபைக்கு இன்னும் இறுக்கமான விடயங்களை மத்திய அரசினால் கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும். ஆகையால் இதை பற்றி நாம் பெரிதாக இந்தியாவில் நடக்கும் போராட்டங்களை பற்றி கூறுவது தவறு. ஏனென்றால் அது அந்த மக்களுடைய விடயங்கள். நன்றி கிருபாகரன். சத்யபிரியா, இப்போது கிருபாகரன் கூறிய கருத்துக்களை கேட்டோம். இது மென்மையாக்கப்பட்டிருந்தாலும் கூட அமெரிக்காவின் அஜெண்டாவில் தொடர்ந்து இருக்கும் என்பது ஒரு மிக நல்ல விஷயமாக இங்கிருப்பவர்கள் பார்க்கிறார்கள். பிரியா முரளி, நிறைவாக ஒரு கேள்வி. இதுவரையிலான மாற்றத்திற்கு எந்தெந்த நாடுகள் பொறுப்பு, ஈடுபாடு இருக்கிறது என்பதை மட்டும் சொல்லுங்கள். அதாவது வெங்கடபிரகாஷ், இதற்காக பல இன்ஃபார்மல் மீட்டிங்ஸ் என்று சொல்லப்படும் பல சந்திப்புகள் நடந்தன. அமெரிக்கா பல்வேறு நாடுகளின் தூதர்களை சந்தித்து பல்வேறு கூட்டங்களை நடத்தியது. இதில் வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவித்த நாடுகள் என்று பார்த்தோம்னால் ஜப்பான், இந்தோனேஷியா, கியூபா போன்ற நாடுகள் மாற்றங்களை கோரி வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவித்தன. ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்தவரை அவை மௌனமாகவே இந்த கூட்டங்களில் இருந்தன. ஆனால் அவை தனிப்பட்ட முறையில் அமெரிக்க தூதரிடம் சில திருத்தங்களை வலியுறுத்தி இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அதே போல இந்தியாவும் இதில் ஒரு திருத்தங்களை முன்மொழிந்திருக்கலாம். என்ன காரணம் என்று பார்த்தோம்னால், யூபிஆர் அறிக்கையில் ஒரு வரியை இந்தியா இடம்பெற செய்திருந்தது. அதாவது 2013ஆம் ஆண்டு செப்டம்பரில் மாகாண தேர்தல்களை ஜனநாயக முறையில்
முறைப்படுத்த வேண்டும் என்று ஒரு வரியை இடம்பெற செய்திருந்தது. அதே போன்ற ஒரு வாசகம் இந்த தீர்மானத்திலும் இடம்பெற்றிருக்கிறது. இது இந்தியாவின் வற்புறுத்தலால் இடம்பெற்றிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இப்படி ஒரு திருத்தத்தை இந்தியா சொல்லியிருக்கும் பட்சத்தில் மேலும் சில திருத்தங்களையும் இந்தியா முன்வைத்திருக்க கூடும் என்பதுதான் இங்கிருக்கும் தகவல். வெங்கட் பிரகாஷ், முக்கிய காரணியாக இந்தியா இருப்பதாக சொல்கிறீர்கள். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி முரளிதரன். ஜெனீவா தீர்மானத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பது மிக பெரும் கேள்வியாக இருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தில் அவசரம் காட்ட தேவையில்லை என்கிறார் அமைச்சர் கமல்நாத். Madam, I just talked to the foreign minister. There is no last day because this apprehension was expressed outside also that today is the last day or tomorrow is the last day. There is no last day for India. India can always take a position till the date of the voting, and we are in discussion amongst ourselves. We are open for a discussion in the House on this matter. You may choose to fix the time and date. பல்வேறு செய்திகளை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள். இன்றைய